கரெக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே யாருக்கு தான் ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு பக்கம் கேஎல் ராகுல்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சஞ்சு சாம்சன் தான் அப்படிங்கிறத. அது அஃபீஷியலா நக்கல் அடிக்கிற மாதிரி அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இன்னைக்கு நேற்று கிடையாது. இந்த டாபிக் எப்போ இருந்தோ போயிட்டு இருக்கு. ஸோ போன வருஷமே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. சஞ்சுக்கும் ராஜஸ்தானுக்கும் பிரச்சனைங்கும் போதே தலைமை இங்கே தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எல்லோ கலர் லைனை தாண்டுற மாதிரி, ஸோ இனிமேல் நியூ ஜேர்னி இங்கிருந்து தான் தொடங்க போகுதுன்னு சொல்ற மாதிரி அண்ட் ப்ரெஸ் மீட்டு நிறைய இடத்துல சிஎஸ்கேக்கு அவர் போக போறாரு அப்படிங்கிறத லைட்டாக வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பாரு. எஸ்பெஷலி அஸ்வின் ஷோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ சிஎஸ்கேக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ட்ரேட் அப்படிங்கிறது எப்பவோ நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இருந்தாலும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இவ்வளவு நாள் இந்த ட்ரேடு நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ற வேலை தான். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அஸ் அ டீம் மேனேஜ்மெண்டா ஒரு சில முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். இப்போ சஞ்சு சாம்சன் எங்களுக்கு இந்த டீம்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஸோ நீங்க அக்ஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க உங்களை வேற ஒரு டீமுக்கோ மற்ற இதுக்கோ வந்துட்டு மாற்றி விட முடியாது. எங்களுக்கும் வேற பிளேயர் தேவை கிடையாது. நாங்க ட்ரேட் விண்டோல பார்ட்டிசிபேட் பண்ண போறதும் கிடையாது. உங்களை நாங்க சிஎஸ்கேக்கு கொடுக்க மாட்டோம். உங்களை நாங்க ரிலீஸ் தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ராஜஸ்தான். ஸோ இங்கிருந்து 2 பிளேயர்ஸ் சிஎஸ்கேனால அனுப்பவும் முடியாது. ஸோ இந்த ட்ரேட் அன்சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலுமே எவ்வளவு கோடி செலவானாலுமே சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரப்போறாரு அப்படிங்கிற நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்று ருத்ராஜ் கெய்க்வாடும் சஞ்சு சாம்சனும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சரை நக்கலா சிஎஸ்கே போட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இது ஒரு ஹிண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ நடந்தது அப்படின்னா சிஎஸ்கே அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு தரமான ஒரு டீமா இருப்பாங்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிளேயர் மேல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு 1-1% அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்போ ருத்ராஜ் நாய்ஸ் மாதிரி ஓபனர் அப்புறம் சஞ்சு சாம்சன் 1-downல வரலாம், சூப்பரான ஒரு பொசிஷனா இருக்கும். அப்படி இல்லைன்னா மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு 1-downல வந்துட்டு சஞ்சு சாம்சன் நாய்ஸ் மாதிரி ஓபன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலுமே சிஎஸ்கேக்கு அந்த டாப் 3ல சஞ்சு சாம்சன் வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இது வந்துட்டு இன்சைட் ரிப்போர்ட் தான், 100% கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது டிசில இருந்து அவரை வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க அக்ஷன் வரீங்களா, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா, நாங்க உங்களை வாங்குறதுக்கு வந்துட்டு ஆர்வமா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இவங்கனால ட்ரேட் விண்டோல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ட்ரேட் விண்டோல கேஎல் ராகுல கேட்டாலும் இங்கிருந்து பிக் பிளேயர்ஸ் யாருனாலே சிஎஸ்கே கொடுக்க முடியாது. ஸோ நீங்க அக்ஷன் வர மாதிரி இருந்தா உங்களுக்கு தகுந்த மாதிரி பர்ஸ் அமௌண்ட்டை நாங்க ரெடி பண்ணுவோம், நாங்க வாங்குறதுக்கு மும்முரம் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல ஃபோர்ஸ் பண்ணி அக்ஷன் வர வைக்க போறதாமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே சொல்றதுனால மட்டும் ஒரு அக்ஷன் வந்துட மாட்டாரு. மேபி அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா, சிஎஸ்கே அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரான்சைஸ். அது மட்டும் இல்லாம எம்எஸ் தோனி அவருடைய ஃபைனல் சைக்கிள் இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு வெளியில போயிட்டாரு அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஆளு. ஸோ மேல டாப்ல இறங்கி ஆடுறது அப்படிங்கிறது வேற லெவல் ஒரு விஷயம். அந்த பிரான்சைஸ்க்கே மிகப்பெரிய ஒரு பிராண்டா இருப்பாருங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ அவர் இப்ப கேப்டன்சியும் எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. ஆஸ் அ பிளேயரா நீங்க யாரு கீழே வேணாலும் நான் ஆட சொல்லுங்க, ஆடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டாரு. கேப்டன்சி எல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க பிளேயரா கலக்கிட்டு இருக்காரு கேஎல் ராகுல். ஸோ அப்படி பார்க்கும்போது கேஎல் ராகுல் சிஎஸ்கேக்கு வந்தா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஸோ இந்த நியூஸஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே சைட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அக்ஷன் வரீங்களா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சிருக்கிறதா தகவல் அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாடு இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஓகே. இப்போ ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், அது மட்டும் இல்லாம அஸ்வின் வெளியில போயிட்டாரு, சாம் கரன், ரச்சின் ரவீந்திரா, டெவான் கன்பே, ஸோ அதுக்கப்புறம் ஓவர்டன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றது மூலியமா ஒரு 25 crore பக்கம் பட்ஜெட் வச்சிருப்பாங்க. அண்ட் 5 crore plus 5 crore அப்படிங்கிற மாதிரி ஆட் மணி அப்படிங்கிறது ஐபிஎல் டைம்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க கிட்ட சாலிடா ஒரு 30 crore இருக்கு. ஒரு சஞ்சு சாம்சனோ இல்லைன்னா ரொம்ப முக்கியமா ஒரு கேஎல் ராகுலோ அக்ஷன் வந்தாலோ சாலிடா ஒரு 18 கோடி வரைக்கும் ஃபைட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கறது சிஎஸ்கே சைட்ல இருந்து இருக்குங்கிறத சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப ஸ்குவாட ஆல்மோஸ்ட் அவங்க பில் பண்ணி முடிச்சிட்டாங்க. மேல ருத்ராஜ் கெய்க்வாட் ஆயுஸ் மாத்திரே இப்போ 1% மட்டும்தான் காலி. நம்பர் 4ல உருவில் பட்டேல், நம்பர் 5ல டெவால் பிரேவிஸ், நம்பர் 6ல சிவம் தூபே, நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 தோனி, அதுக்கப்புறம் AK-47, ஸோ அதுக்கப்புறம் நூர் அகமது, அதுக்கப்புறம் நேதன் எல்லிஸ்ங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பாக்ட் பிளேயர் கூட நம்ம எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்குவாட் ஆல்ரெடி பில் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தாராளமா ஒரு 18 to 20 crore ஒரு பிளேயருக்கு
தரமான பிளேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 10 கோடியில் சின்ன சின்ன பிளேயர்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு சாலிடாக இப்போ டொமஸ்டிக்கலாக ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான பிளேயர்ஸோ வாங்குறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேவுடைய பிஸ்னஸ் டபுள் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோட வந்து வெயிட் பண்றேன். See you soon guys.